பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். உலகிலேயே இந்தியா டாப், பிரான்சில் மாஸ் காட்டிய பிரதமர் மோடி. G7 மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி தலைநகர் பாரிஸில் நடந்த தொழில்நுட்ப மாநாட்டில் பேசினார். அப்போது அவர் கூறியது, 2026ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. இந்த ஆண்டில்தான் இந்தியா ஐரோப்பா இடையே வர்த்தக ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. இது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவாக்கம் செய்யும். தொழில்நுட்பங்கள், சுற்றுலா போன்றவற்றில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்தியா தொழில்நுட்பத்தில் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. குறிப்பாக நிதித்துறை, கல்வி, டெலிமெடிசன், விவசாயம் போன்ற துறைகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக உலகின் பாதி டிஜிட்டல் பண பரிமாற்றம் இந்தியாவில் தான் நடக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை AI என்றால் ஆல் இன்க்ளூசிவ் என்றுதான் அர்த்தம். அதாவது தொழில்நுட்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அப்போதுதான் வளர்ச்சி என்பது சாத்தியம். இந்தியா ஏராளமான திறமைசாலிகளை கொண்ட நாடாகவும் உலகுக்கே தொழில்நுட்பத்தை கொண்டு செல்லும் நாடாகவும் விளங்கி வருகிறது என்று பிரதமர் மோடி பேசினார். Friends, in the last decade, India has been going through a rapid transformation that is powered by technology. From creating the world's largest digital identity system to the world's largest digital payment platforms. We are using technology at a massive scale for financial inclusion, education, telemedicine, agriculture, and more. Consider digital payments. Because of our unified payments interface or UPI, half of the world's real-time digital transactions happen in India today. You can now use UPI in France too, at the Eiffel Tower or the Paris airport. ஆரம்பத்திலேயே தடுக்கணும். முதல்வர் விஜய் தனி தீர்மானம். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறது. இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. காவிரி நீரால் பயன்பெறும் கேரளா, புதுச்சேரி அரசுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கர்நாடகாவில் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள சிவக்குமார் மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். சமீபத்தில் டெல்லி சென்ற அவர் பிரதமர் மோடி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து மேகதாது அணை திட்டத்திற்கான அனுமதி வழங்குமாறு வலியுறுத்தினார். இந்த நிலையில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என சட்டசபையில் அரசு அறிவித்திருந்தது. அடுத்து மேகதாது அணை தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. கர்நாடகாவுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கூறி தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் சட்டசபையில் தாக்கல் செய்ய உள்ளார். மேகதாது அணை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. திமுக MLA-க்களுக்கு ஸ்டாலின் புதிய உத்தரவு. திமுக தலைமையகமான சென்னை அறிவாலயத்தில் நேற்று முன்தினம் நடந்த திமுக MLA-க்கள் கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சட்டசபை கூட்டத்தொடரில் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து தாவேக அமைச்சர்களிடம் திமுக MLA-க்கள் விவாதிக்க வேண்டும் என்றார். ஆனால் தாவேக அமைச்சர்கள் பங்கேற்கும் அரசு விழாக்கள் மற்றும் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்க வேண்டாம். கலெக்டர்கள் நடத்தும் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்று தொகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை கவனியுங்கள். இன்னும் 6 மாத காலத்திற்கு தான் தாவேக அரசு நடக்கும். அதன்பின் நம்முடைய ஆட்சிதான் நடக்கும் என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து குரல் கொடுக்க வேண்டும் என ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. தாவேக லஞ்சம் வாங்காததால் வெளிவந்த உண்மை, சிக்கும் திமுக மாஜி. கல்வித்துறையில் மெகா ஊழல். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்றிதழ்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சமீபத்தில் சென்னையில் வழங்கினார்.
இது குறித்து தனியார் பள்ளி கூட்டமைப்பினர் அளித்த பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது, தமிழகத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம், தடையில்லா சான்றிதழ் வழங்க முந்தைய ஆட்சியினருக்கு 25 லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் தாவேக ஆட்சியில் ₹1 கூட செலவு இல்லாமல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என அந்த கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கூறினர். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் நடந்த முறைகேடுகள் அம்பலமாகி உள்ளன. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது: முந்தைய ஆட்சியில் ஆசிரியர் பணியிட மாறுதல், ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம், தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் என தொட்ட இடமெல்லாம் ஊழல் மலிந்து கிடந்தன. தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் விவகாரத்தில் அப்போதைய அமைச்சர் மகேஷுக்கு நெருக்கமான மூவரணிதான் இதுபோன்ற முறைகேட்டில் ஈடுபட்டது. முன்னாள் தேமுதிக எம்எல்ஏ ஒருவரும் நெருங்கிய உறவினர் ஒருவரும் மகேஷுக்கு பிஏவாக இருந்தனர். அவர்களோடு திமுக செய்தி தொடர்பு குழுவின் முக்கிய பொறுப்பில் இருப்பவரும் இணைந்து வசூல் செய்துள்ளார். இந்த வசூலுக்காகவே சென்னை தேனாம்பேட்டையில் ஒரு அலுவலகத்தை வைத்திருந்தனர். முறைப்படி வழங்க வேண்டிய அங்கீகாரத்தை லஞ்சம் வாங்கிய பின்னும் வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர். அந்த கோபத்தில்தான் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தனர். இந்த முறைகேட்டை இப்போதைய அரசு தோண்டி எடுத்துள்ளது. தனியார் பள்ளிகள் சார்பாக அளிக்கப்படும் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத் துறையில் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாஜி அமைச்சர் மகேஷுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றனர். குடும்பத்தினருக்கு போஸ்டிங், விசிகாவில் திடீர் போர்க்கொடி, டென்ஷனில் நிர்வாகிகளுக்கு டோஸ் விட்ட திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவி வழங்கிய மாவட்ட நிர்வாகிகளை அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டித்துள்ளார். விசிகாவில் மறுசீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. லோக்சபா தொகுதி வாரியாக மண்டல பொறுப்பாளர்கள், சட்டசபை தொகுதி வாரியாக மாவட்ட செயலர்கள் என நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒன்றியம் மற்றும் மற்ற பிரிவுகளின் நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகளும் நடக்கிறது. கட்சியில் பதவி பெற பலர் முயன்று வருகின்றனர். அதே நேரம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே கட்சியில் பல்வேறு பதவிகளை பெற்று வருகின்றனர். இதை கட்சித் தலைவர் திருமாவளவன் கவனத்திற்கு கட்சி நிர்வாகிகள் சிலர் எடுத்து சென்றுள்ளனர். இதனால் அதிருப்தியடைந்த திருமாவளவன் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து கண்டித்துள்ளார். விசிக நிர்வாகிகள் கூறியதாவது: விசிகாவில் மாவட்ட செயலர் பொறுப்பில் இருப்போர் மனைவி, அம்மா, தம்பி என குடும்பத்தினருக்கு கட்சியின் மற்ற பொறுப்புகளை பெற்றுத் தருகின்றனர். இதை திருமாவளவன் கவனத்திற்கு கொண்டு சென்றதும் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து கண்டித்தார். ஏற்கனவே போடப்பட்ட கட்சி நிர்வாகிகள் பட்டியலை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதனால் கட்சி நிர்வாகிகளை நியமிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கட்சி பொறுப்பு வழங்க வேண்டும். தகுதியான மற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய பொறுப்பை தட்டி பறிக்க கூடாது என மாவட்ட செயலர்களுக்கு திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். இவ்வாறு அவர்கள் கூறினர். தவேகாவுக்கு எதிராக ஒன்றிணையும் திமுக, அதிமுக, களமிறங்கும் சீமான். அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை திமுக, அதிமுக இணைந்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக திமுக தரப்பில் பேச்சு துவங்கியுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கூறியதாவது: முதல்வர் விஜயின் சினிமா கவர்ச்சியால் யாருமே எதிர்பாராத அளவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குவது என மிக குறுகிய காலத்திலேயே தவேக அரசு மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதை சாதகமாக்கி திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுக தலைமை முனைப்பு காட்டுகிறது. எனவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து பொது வேட்பாளர்களை நிறுத்தலாமா என திமுக யோசித்தது. அதன்படி அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதற்கான பணி துவங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் காரைக்குடி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் என சில தொகுதிகளில்தான் நாதாக அதிக ஓட்டுகளை வாங்கியது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் வென்ற இசக்கு சுப்பையா 2ஆம் இடம் பிடித்த காங்கிரஸ் வேட்பாளர், 3ஆம் இடம் வந்த தவேக வேட்பாளர் என மூவரும் ஒன்றாக தவேக அணியில் உள்ளனர். இது அந்த தொகுதி மக்களிடம் தவேகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கியுள்ளது. மேலும் அந்த தொகுதியில் நாடார் சமூகத்தினர் அடர்த்தியாக உள்ளனர். இவற்றை கணக்கில் கொண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட சீமான் நினைக்கிறார். இதனால் அவரையே எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிறுத்த திட்டமிடப்படுகிறது. சீமானை சம்மதிக்க வைக்கும் பொறுப்பு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் வழங்கப்பட்டுள்ளது. சீமான் வீட்டிற்கு போய் அவர் சீர்வரிசை கொடுத்தது கூட இதற்காகத்தான்.
அதோடு அதிமுகவை சம்மதிக்க வைக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியிடமும் பேச்சு நடத்தப்படுகிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் எதிர்க்கட்சி சார்பாக பொது வேட்பாளரை நிறுத்த பழனிசாமி ஒப்புக்கொண்டால் மற்ற தொகுதிகளுக்கும் அதே பாணியில் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிடப்படுகிறது என கூறினர். நான் பேசுவதை மட்டும் கேளுங்கள். அதிர வைத்த மாட்சியால் ஓட்டம் பிடிக்கும் நிர்வாகிகள். சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்ததற்கான காரணங்களை ஆராய காங்கிரஸ் தலைமை உண்மை கண்டறியும் குழுவை அமைத்துள்ளது. இதில் முன்னாள் எம்பி ஜெயக்குமார் தலைமையில் 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாவட்ட வாரியாக கட்சியினரை வரவழைத்து விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையின் போது தனது பேச்சை மீறி உறுப்பினர்கள் யாரும் பேசக்கூடாது என ஐவர் குழு தலைவர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர் ஒருவர் தன் கருத்தை தெரிவித்த போது நான் பேசுவதை மட்டும் கேளுங்கள் என ஆவேசமாக கூறி விசாரணைக்கு வந்த அனைவரையும் அதிர வைத்துள்ளார். சில வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் திமுகவினர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் ஜெயக்குமார் அவர்களின் கருத்துக்களை மறுக்கும் விதமாக பேசியுள்ளார். இந்த அணுகுமுறையால் அதிருப்தியடைந்த கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அங்கிருந்து பாதியிலேயே வெளியேறியுள்ளனர். இதுகுறித்து உண்மை கண்டறியும் ஐவர் குழு உறுப்பினர் எஸ்.எம். இதயத்துல்லா கூறுகையில், கூட்டத்திலிருந்து யாரும் பாதியில் வெளியேறவில்லை. எனக்கு மட்டும் அவசர வேலை இருந்ததால் முன் அனுமதி பெற்றுவிட்டு 1 மணி நேரத்திற்கு முன் புறப்பட்டேன் என்றார்.